மீடியா வந்து ஒரு சார்ந்த விஷயத்தையே சொல்லுதுன்றீங்க. ஆனா இது வரைக்கும் விஜய் சார் எங்க போறாரு, நடக்கிறாரா, நிக்கிறாரா, தாவறாரா, அவங்க டிஆர்பி பண்றாங்க. அத அவங்க டிஆர்பி பண்றாங்கங்க. விஜய் வந்து அவங்க ஏன் முதல்வர் ப்ரோகிராம் கட் பண்ணி விஜய் சார் ப்ரோகிராம் ஊடகவியலாளர்கள்லயே உண்மையா இருக்க சில பேருக்கு ஊடகத்திலே பாதுகாப்பு இல்ல, ஆதரவு இல்லன்னு நான் சொல்றேன். இதை மறுப்பீங்களா? அப்ப இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும்போது இவங்க நரேஷன் அதுல இருக்கு. நான் சொன்ன மொத்த ஊடகம் கெட்டவங்கன்னு சொல்லல. அந்த ஊடகத்துல இருக்கிற சில பேரு யாருக்கோ ஒருதலைபட்ச சார்பா நடக்கும்போது அவங்களுக்கு ஏன் நம்ம ஃபாலோ ஆகணும்னு நாங்க எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதா? நீங்களே சேனல் ஆரம்பிச்சு விஜய் அவர்களை பேச சொல்லுங்க. எங்க வேலை அது இல்ல. எங்க வேலை அது இல்ல. மக்களுக்கு சேவை பண்ணாங்க. நாங்க மீடியா ரன் பண்ணோம். இல்ல டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. விளாத்திக்குளம் பொம்பளை குழந்தை பாதிக்கப்பட்டது இல்ல. இன்னைக்கு ஒருத்தன் கேட்கறான், திமுகல சீட்டு வாங்க போற ஒருத்தன் கேட்கறான், புதருக்கு போய் லைட் போடுறது போலீஸோட வேலையான்னு கேட்கறான். என்ன திமிரு இருக்கணும்? ஒரு ஆபீசர் மேடையில சொல்றான், ஒரு 3 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கு, அந்த குழந்தை மேல தப்புன்னு சொல்றாங்க. அவன் அந்த குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இவங்க என்ன எதை கைட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? தாவேக்கா தூய சக்தின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து களத்துக்கு வந்திருக்கு. இல்ல நானே அப்படின்றப்ப நீங்க அதிமுகல இருந்து வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க, பாஜகல இருந்து வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எப்படி இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல, பாஜகல இருந்து போனா எல்லாரும் வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மை ஆயிருவாங்க. அந்த மாதிரி பாஜக அதிமுகல இருந்து உங்க கட்சிக்கு வந்தா தூயவங்கள ஆயிருவாங்களா? எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து வீதியா போவாங்க, மக்களை பார்ப்பாங்க. விஜய் அவர்களால அப்படி போய் பார்க்க முடியுமா? அது பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து we are in a digital era. இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல மக்களை போய் களத்துல சந்திக்க மாட்டீங்க. உங்க பாதுகாப்பு கொடுங்க, நான் சந்திக்கிறேன். மீடியா ஒரு சார்ந்து செயல்படுது, மீடியா வந்து அழுத்தம் கொடுக்குது, மீடியா வந்து ஒரு சார்ந்த விஷயத்தையே சொல்லுதுன்றீங்க. ஆனா இது வரைக்கும் விஜய் சார் எங்க போறாரு, நடக்கிறாரா, நிக்கிறாரா, தாவறாரா, அவங்க டிஆர்பி பண்றாங்க. அத அவங்க டிஆர்பி பண்றாங்கங்க. அவங்க ஏன் முதல்வர் ப்ரோகிராம் கட் பண்ணி விஜய் சார் ப்ரோகிராம் போறாங்க? இத போட்டா மக்கள் பாப்பான். 5 கோடி பேர் பாப்பான் லைவ்ல. அப்புறம் விஜய் புறக்கணிக்குதுன்னா எந்த இடத்துல புறக்கணிக்குதுன்னு நான் சொல்லல. நான் சொல்றேன் நரேஷன். சரி, இப்ப நான் சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து வெளியில பேசினா அத்தனை மீடியாலயும் விஜய் பேசுறது ஒளிபரப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்ல. எங்க கட் பண்ணி எடிட் பண்ணுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன் நரேஷன்ன்றது. நான் ஒரு 4 கேள்வி கேட்டேன் இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துல. என்ன கேட்டேன்? பவன் கல்யாணம் விஜய் சாரும் பேசினாருன்னு போட்டீங்க, 2 பேரும் இல்லன்ட்டாங்க. அப்ப யாரா சொன்னது உங்களுக்கு? நான் கேட்கறேன். கேள்வி கரெக்டா? நானும் நீங்களும் பேசுறோன்னு அவர் சொல்றாரு. நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கல. தவறான நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. அது ஓகே, அக்செப்டட் சார். ஆனா அடுத்தது ஏன் காட்டுறாங்கன்னா அது மக்களுக்காக. 5 கோடி பேர் பாக்குறாங்க, காட்டுவான். அவ்வளவுதான். நான் கேட்கறது இந்த ஃபேக் நரேட்டிவ் நீ எப்படி செட் பண்ண? இது 2 கேள்வி கூட கேட்கவா? இதே சேனல்காரன் ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறாரு, அவர் ஆளுங்கட்சிக்காரங்க அடிச்சு மண்டே ஓப்பன் பண்ணாங்க. பேசிச்சாங்க அந்த ஊடகம் பேசிச்சா? அதே சேனல்கார ரிப்போர்ட்டர் ஒருத்தர் பழனியாண்டின்னு ஒருத்தரோட திமுக எம்எல்ஏவோட கல்கோரியை போய் போட்டோ எடுக்கிறான், அடிச்சு குண்டர்ல வச்சு கேமரா உடச்சு அனுப்புறாங்க. நடந்துச்சா இல்லையா? பேசுனாங்களா? ஊடகவியலாளர்கள்லயே உண்மையா இருக்க சில பேருக்கு ஊடகத்திலே பாதுகாப்பு இல்ல, ஆதரவு இல்லன்னு நான் சொல்றேன். இதை மறுப்பீங்களா? அப்ப இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும்போது இவங்க நரேஷன் அதுல இருக்கு. நான் சொன்ன மொத்த ஊடகம் கெட்டவங்கன்னு சொல்லல. அந்த ஊடகத்துல இருக்கிற சில பேரு யாருக்கோ ஒருதலைபட்ச சார்பா நடக்கும்போது அவங்களுக்கு ஏன் நம்ம ஃபாலோ ஆகணும்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதா? நீங்களே சேனல் ஆரம்பிச்சு விஜய் அவர்களை பேச சொல்லுங்க. எங்க வேலை அது இல்ல. எங்க வேலை அது இல்ல. மக்களுக்கு சேவை பண்ணாங்க. நாங்க மீடியா ரன் பண்ண வரலங்க. மீடியா ரன் பண்ண வேண்டாம். சரி, இப்போ அந்த சேனல் ஆரம்பிச்சோம், உங்களுக்கு யார் இன்டர்வியூ கொடுக்குறது? ஓகே, மீடியா மூலமா பேசினா மட்டும்தான் மக்கள் இந்த பாமர மக்களுக்கும் போய் சேரும். இதுதாங்க மாற்றம். நம்ம 1967 ஐயா அண்ணா ஆட்சிக்கு வரும்போது களம் வேற, 77 ஐயா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது களம் வேற. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, அன்னைக்கு நமக்கு பேப்பர் தான் ஊடகம், அதுக்கப்புறம் பேப்பர் டிவி ஆச்சு, டிவி சேட்டலைட் ஆச்சு, இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துட்டு. இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது 10,000 பேரோ 1,00,000 பேரோ பார்ப்பாங்க. இது டிவியா, நியூஸ் பேப்பரா, சமூக ஊடகம், உள்ளங்கை நெல்லிக்கனி. அப்போ இது எல்லார் கையில வந்துட்டு போது விஜய் அண்ணா கையில இருக்கிற ஒரு போன் ஒரு மீடியா, இங்க இருக்கக்கூடிய 6,57,00,000 வாக்காளர்கள் கையில இருக்கிற போனு ஒரு மீடியா. நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்மளால பேசிக்க முடியும். அப்புறம் எதுக்கு இவங்க நரேஷனுக்குள்ள போகணும்னு நான் கேட்கறேன். அன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னு போது கதை வேற, இன்னைக்கு நம்மளால பேச முடியும். அது என்ன ஒரு டிவி? ஏன் ஸ்டீரியோடைப் பண்றீங்க? நமக்கு மாற்றம் வரும்போது லெட் அஸ் எம்ப்ரேஸ் த சேஞ்ச். அதான் தாவேக்கா. அப்ப நாங்க எங்களோட மாடஸ் ஆப்பரண்டி சேஞ்சா தான் இருக்கும். சிம்பிள். ஓகே, இப்போ வந்து இந்த பொன்ராஜ் அவர்கள் பேசின விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அதாவது தாவேக்கல்ல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி, அதாவது அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப நம்ம மென்ஷன் பண்றதே வந்து ஒரு அநாகரிகமான விஷயம் தான் சொல்லணும்.
டக்குன்னு ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து டிஜிபி அலுவலகத்தில் போய் வழக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன அவருக்கு சொல்ல விரும்புறீங்க? இல்லைங்க, அவர் முதல்ல அந்த ஆளோட கேலிபர் என்னன்னு பார்க்கணுங்க. இந்த ஆள் வந்து ஐயா அப்துல் கலாமுடைய பிஏவா இருந்தான். அவர் வந்து சில நல்லவர்கள் கூட சில இடத்துல ஸ்லிப் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவ அது மாதிரி ஒரு தப்பாதான் ஒரு சாய்ஸ் தான் போல இருக்கு. இவன் என்ன பண்றான், ஐயா அப்துல் கலாமோட மறைவுக்கு அப்புறம் அவர் பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அந்த கட்சியில அப்துல் கலாம் பேர் அவர்களை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணி. அப்போ ஐயா அப்துல் கலாம் அவர்களோட ஃபேமிலி வந்து நோ அப்படிலாம் வைக்கக்கூடாது, அவருக்கு வந்து ஜாதி எந்த ஒரு கட்சிக்கோ மதத்துக்கோ அப்பாற்பட்டவர், நீ அவர் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த அது கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறத்துல இருந்து அவன் வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு ஊதுகோலா செயல்பட்டு இருக்கு, லாப நோக்கில். புரியுதுங்களா? இன்னைக்கு இவன் இந்த மாதிரி பேசுறான் போது ஒரு திமிரு. நான் இப்படிதான் பேசுவேன், எனக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை மறைக்கணும், இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க ஒரு பாதிப்பை மறைக்கணும்னா வேற ஒரு பேட் நியூஸ் விப்போம். குட் நியூஸ் இஸ் நத்திங், பேட் நியூஸ் சேல்ஸ் பெட்டர்னு ஒரு பரபரப்புக்காக பண்ணியிருக்கிற விஷயம் இது. அது ஒரு ஆணவத்தின் உச்சக்கட்டமாக நான் பார்க்குறேன். ஆனால் அண்ணன் என்றைக்குமே சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு இல்லை 2018-19 படத்தில் பிரச்சனை வரும்போதும் சரி, கரூர் விஷயத்துலையும் சரி, எப்பயுமே அண்ணனோட ஸ்டாண்ட் ஒன்றா தான் இருக்குது. என்ன நீ எதை பேசுனேன்னா நான் சமாளிச்சுக்குவேன், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். என் தம்பி தங்கச்சி தொட்டினா நான் ரிவோல்ட் ஆகும். அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, எப்பயுமே அப்படிதான் இருந்திருக்கு ஸ்டாண்டு. இன்னைக்கு தம்பி தங்கச்சியை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் ஒருத்தன் அசிங்கமா பேசுறான்னா இது யோசிச்சு பாருங்க. இது விளையாட்டு கதை கிடையாது. ஒருத்தன் பேசியிருந்தானா பரவாயில்ல, இது அவனுங்க எல்லாம் பண்றானுங்க. இவன் பண்ணானா? நம்ம விளாத்திக்குளம் பொம்பளை குழந்தை பாதிக்கப்பட்டது இல்ல, புதருக்கு லைட் போடணுமா போலீஸ்னு ஒருத்தன் கேட்கறான். இன்னைக்கு உட்காந்து பாத்தீங்களா? இன்னைக்கு ஒருத்தன் கேட்கறான், திமுகல சீட்டு வாங்க போற ஒருத்தன் கேட்கறான், புதருக்கு போய் லைட் போடுறது போலீஸோட வேலையான்னு கேட்கறாங்க. என்ன திமிரு இருக்கணும்? இன்னொருத்தன் கேட்கறான் மேடையில, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கும் பின்தங்கிய பெண்களுக்கும் விஜய் நயன்தாரா கூட நல்லா டான்ஸ் ஆட்டார்னா ஓட்டு போட்டுருவாருன்னு சொல்றாங்க. இதே திமுகவின் ஊதுகோல். ஒரு ஆபீசர் மேடையில சொல்றான், ஒரு 3 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கு, அந்த குழந்தை மேல தப்புன்னு சொல்றாங்க. அவன் அந்த குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல அவன் எல்லாத்துக்கும் நான் காணொலி தரேன் உங்களுக்கு. இவங்களை என்னது எதை கைட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒருத்தன் 2 பேர்ல ஒட்டுமொத்தம் இதே மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இதுக்கு மேல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில பேசினாலும் நான் உங்களுக்கு சொல்லணுமா? திமிரு, அராஜகத்தின் உச்சகட்டம், அதிகார திமிர்ல பேசுற பேச்சு ரொம்ப நாள் நீடிக்காது. இது ஒருத்தர் 2 பேர்ல இது நரேஷன், இது ஒரு பிளானா பேசிட்டு இருக்கேன். நான் மொத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க. உங்க மனசு கஷ்டப்படும், இருந்தாலும் நீங்க ஊடக விளையாடுற மதிப்பு நான் தரேன், நீங்க பாருங்க. அதுல ஏதாவது என்ன ஆட் பண்ணி. இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போதே திறமையின் அடிப்படையில் எங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம் அப்படின்றீங்க. ஏன் புதுச்சேரியில் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இல்ல, புதுச்சேரியில வந்து எங்க கிட்ட வந்து கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட்டணியை நம்ம ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது, அதனால அந்த கூட்டணி கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து கட்சி அப்பாற்பட்டு இல்லை, அது கூட்டணி. இல்ல நீங்க கூட்டணி வைங்க. எங்க கூட்டணி பத்தி எங்க கேட்டீங்களா? இன்னொரு கூட்டணி நான் கேட்கவா? திமுக கூட்டணி இல்ல, நான் முதல்ல ஒரு பஞ்சாயத்து பிசிகாக வச்ச சீட்ல கம்யூனிகேஷன் நிக்கிறான், கம்யூனிஸ்ட் வச்ச சீட்ல காங்கிரஸ் நிக்குதுன்னு இந்த கூட்டணியே விளவெழுத்து போச்சுன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் அதையும் தரேன். புரியவே இல்லைங்க எனக்கு. இங்க பஞ்சாயத்து இல்ல, தாவைக்கால பஞ்சாயத்து இல்ல. எங்களுக்குள்ள நாங்க பிரிச்சுக்கிறோம், எங்க அண்ணன் தம்பிகளும் நாங்க விட்டு கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இது எங்க பிரச்சனை. எப்படி பாஜக சீட்டு கொடுத்துருக்கீங்களா? பாஜக சீட்டு கொடுக்கலங்க, மனம் திரும்பி வந்தவங்க. மனம் திரும்பி வந்தவங்கள சார், அவங்க எல்லாரும் பாஜக கூட வெளியேற்றப்பட்டவங்க. இருங்க, பாஜக அதாங்க பாஜகவோட சித்தாந்தத்துக்கு ஒத்து போலன்னு வெளியேற்றிருக்காங்க. பாஜகவோட சனாதனத்துக்கு செட் ஆகணும்னு வெளில வந்திருக்கிறோம், அவனை நாங்க ஆதரிக்கிறோம். எங்களுக்கு தான் முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, அதிமுக எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, முன்னாள் நிர்வாகி. இருங்க, அப்பனா நான் 2 கேள்வி கேட்கிறேன். பாஜக கூட கூட்டணி வைக்காத கட்சியா தேமுதிக? 2014 மோடி அவர்கள் முதல் தேர்தல் ஃபேஸ் பண்ணும்போது திமுக நான் கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். தாவேக்காக நான் பதில் சொல்லிட்டேன். அவங்க வந்து பாஜக அவங்க ஒரு நாள் தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம், அது தவறுன்னு சொல்லி வெளில வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. நான் இதை முடிவு பண்ணிட்டேன், இதை நான் சொல்லிட்டேன். இதை நீங்க ஒத்துக்காங்க ஒத்துக்காதீங்க, அது உங்க பிரச்சனை. நான் கேட்கறது 2014 இருந்து பாஜக கூட்டணியில இருந்த தேமுதிகக்கு 10 சீட், பாஜகவை நெத்திக்கு எதிர்த்த விசிகாக்கு 8 சீட், பாஜகவை என்னைக்குமே எதிர்க்கிற கம்யூனிஸ்டுக்கு 5 சீட். இது என்ன கதை? கேள்வி 1. பாஜக கூட ஒட்டி இருந்தார் ஐயா ஓபிஎஸ், இன்னும் அழுத்தி சொன்னா எனக்கு மூச்சு முட்டும் போல இருக்கு, அவரு இங்க வந்துட்டார். இது என்ன கணக்கு? நான் என்ன சொல்றேன், இந்த கட்சி நிலைப்பாடு எல்லாம் 2வது. முதல்ல அடிப்படையில நான் நம்புறது ஒரு விஷயம், ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய தெளிவு முக்கியம். அந்த தலைவனின் வழிகாட்டுதல்ல இருந்தா கூட்டணி கட்சிகளோ வேற கட்சியில இருந்து வர இணையறவங்களோ சரியா நடப்பாங்க. முன் சக்கரம் சரியா போனா பின் சக்கரம் சரியா போகும். எங்க கிட்ட ஒரு சிறப்பான நல்ல முன்சக்கரம் இருக்கு, அவர் பேரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அது சரியா போகுது, அதனால பின்னாடி வர்றவங்கள சரி பண்ணிக்க முடியும் எங்களால. அங்க இந்த கணக்குக்கு என்ன பதில் சொல்லுவார் முதல்வர் நான் கேக்குறேன். ஓகே, நான் சொல்றேன், முதல்வர் சொல்றாரு. சொல்லுங்க, அதான் ஊடகம் தான் முதல்வர் சொல்றதா சொல்றீங்களே, சொல்லுங்க. முதல்வர் சைடுல இருந்து நான் சொல்லு சார். இப்போ நீங்க திமுக கூட்டணியில இருந்து வராங்க, தேமுதிக வருது, பன்னீர்செல்வம் வராரு, எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா
தாவேக்காவும் அதே தான் பண்ணுதுன்றேனா. நீங்க நான் சொல்றது எந்த உங்களுக்கு கட்சியில அர்த்தம் வேணா புரியுதுல்ல? இருங்க. நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரியல. இல்ல ஒரு நான் என்ன நிமிஷம் சொன்னேன், சார், உங்க நான் சொல்றேன். கேமராமேன் ரசிச்சு சிரிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்றதை சொல்றேன்? கேளுங்க முதல்ல. இப்ப என்னன்னா மத்த கட்சியில இருந்து வராங்க. நான் திமுக வந்து தூய சக்தின்னு ஒத்துக்கல. ஆனா தாவேக்கா தூய சக்தின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து களத்துக்கு வந்திருக்கு. இல்ல நானு அப்படின்றப்போ இதுக்கு நீங்க அதிமுகல இருந்து வந்து அக்செப்ட் டீடைல்டா பண்ணிப்பீங்க, பதில் சொல்றேன். பாஜகல இருந்து வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எப்படி இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல, பாஜகல இருந்து போனா எல்லாரும் வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மை ஆயிருவாங்க. அந்த மாதிரி பாஜக அதிமுகல இருந்து உங்க கட்சிக்கு வந்தா தூயவங்களா ஆயிருவாங்களா என்ன? நம்ம தமிழகத்துல ஒரு தேர்தலுக்காக மக்களுக்கான மாற்றத்துக்காக வந்து நிக்கிறோம். தமிழகத்துல ஒரு 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 6.5 கோடி பேருக்கு வாக்கு இருக்கு. இந்த 6.5 கோடி பேர்ல ஒரு 5 கோடி பேர் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சு தான் இருக்க போறாங்க. கண்டிப்பா. கரெக்டா? இன்னைக்கு தாவேக்கா மாற்றம் வந்தோடனே இவங்க மாற்றத்தை நம்பி வாக்களிக்க போறாங்க. இப்போ என் கேள்வி அடிப்படையில், நீ 21ல அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தானே, நீ 19ல் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தானே, உன் ஓட்டு எனக்கு தீட்டு வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நம்ம என்ன மார்ஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்தா தமிழ்நாட்டில் ஓட்டு போட முடியும்? இங்க இருக்கிறவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவன் இல்லை. நான் என்னையே எக்ஸாம்பிள் வைக்கிறேன். எனக்கு எங்க அண்ணன் வரல, மாற்றத்துக்கு வேணும்னு நம்பி நான் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன். முதல் விஷயம், அவன் மாற்றத்தை கொடுக்கல, ஏமாற்றத்தை தான் கொடுத்தான். ரெண்டாவது, இன்னைக்கு நான் யாரை நிஜமான தலைவன் நம்புறோம் வந்துட்டான். அப்ப நான் அந்த தலைவன் பின்னாடி போறேன். இது தப்பா ரைட்டா? எனக்கு இருக்கிற உரிமை அண்ணன் நாதவர்ஜுனாக்கோ ஐயா செங்கோட்டையனுக்கோ இல்லைன்னு சொல்றது என்ன நியாயம்? அவங்களுக்கும் அந்த மாற்றம் இல்லை, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மாற்றத்தின் வாய்ப்பா ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னும் போது அதை ஏத்துக்கிறது என்ன தப்பு? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அதுக்காக எல்லா கெட்டவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல போடணும் நான் சொல்ல. ஏன் கேள்வி, இவர்கள் மேல யார் மேல என்ன குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆயிருக்குன்னு புதுச்சேரியில நீங்க செலக்ட் பண்ணிருக்க எந்த கேண்டிடேட் மேலயுமே கேஸ் இல்லன்றீங்களா? ப்ரூஃப் கேட்குறேன், தீர்ப்பு கேஸ். நான் கூட இப்போ போகும்போது என்னை வந்து நெறியாளர் மேடம் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல உண்மைத்தன்மை இருக்கணும், ப்ரூவ் ஆகி நீங்க தண்டனை வாங்கினா நீங்க குற்றவாளி. அப்படின்னா திமுகல இருக்க யார் மேலேயும் வழக்கு அங்கதான் கேஸ். நான் சொல்ற ப்ரூஃப் இல்ல கேஸ் நான் சொல்லவா? ஐயா பொன்முடி மேல வழக்கு ப்ரூவ் ஆகி மேல்முறையீடு போயிருக்கு. ஐயா ஜெகத் ரட்சகன் மேல 900 கோடி ரூபாய் அரெஸ்ட் ஆகி உள்ள போலையே. அததாங்க சொல்றேன். மத்த கட்சிக்காரன் ஊழல் பண்ணிட்டேன்னு சொன்னா நான் பண்ணலன்னு சொல்லுவான். திமுக காரன் போய் ஊழல் பண்ணன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு பாப்போம்னு சொல்லுவான். ஏன்னா அதை பண்ண முடியாத ஒரு விண்ணையான ஊழல் தானே நீங்க கட்டமைச்சு வச்சு சிஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க. தே ஹேவ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன். நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்லவன் ஆட்சியில உட்காரல, இவங்களுக்குள்ளவேன்றதுனால அது மூடி மறைக்கப்படுது. அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே ப்ரூவ் ஆகும் பாருங்கன்னு நான் சொல்றேன். அந்த ஒரு கிராவிட்டி இல்லைங்க தமிழகத்துல. டாஸ்மார்க்ல தமிழ் போராளி தியாகிகளோட பேர் வச்சிருக்க தாளமுத்து நடராசன் மாளிகையில இடி வந்து ரைடு பண்ணாங்க. டாஸ்மாக்ல ஊழல்னு பண்ணானா இல்லையா? அடுத்த நாள் டெல்லிக்கு போறாங்க, கேஸ் கைவிடப்படுது. ஐயா கே நிர்மலா அத்தனை கேஸ், டெல்லிக்கு போறாங்க, கேஸ் கைவிடப்படுது. உண்டியல்ல போய் காசு போடுறாங்க. அதுவும் நம்ம ஊர்ல இருக்க சாமி இல்ல, பக்கத்து மாநிலத்துல இருக்க கோயில போய் உண்டியல்ல காசு போடுறாங்க. டெல்லி போயிட்டு வந்தா கேஸ் போயிருமா? அப்படிதான் போதே. அப்ப விஜய் அவர்கள் வந்து சிபிஐ வழக்குன்ட்டு டெல்லி போயிட்டு வராங்க. நாங்க யாரை பார்த்தோம்னு இருக்கு. அந்த கரூர் வழக்குல நீங்க வந்து ஒரு ஐ விட்னஸ், நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போயிட்டு வெளியில வரும்போது இருந்த தேஜஸ் வந்து நான் சொல்றேன், டீடைலா சொல்றேன். அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. நல்ல கேள்வி. முதல் விஷயம், அந்த கரூர் துயரம் அந்த கட்சி யார் சார்பா ஈவென்ட் நடந்தது? தாவேக்கா சார்பா. அந்த இடத்துல இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஒரு சதி இருக்கு, எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டது யாரு? தாவேக்கா. ஈவெண்ட் அந்த ஸ்டாம்பீட் அந்த ஈவெண்ட்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு நடக்கும்னு போட்டவன் யாரு? 7:30 மணிக்கு ஸ்டாம்பீடு, 3:30 மணிக்கு ஒருத்தர் ட்விட் போட்டுறான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, காமிக்கிறேன். 27ஆம் தேதி ஸ்டாம்பீடு, 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வருது இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சதி நடக்குது கரூர்ல. இது எப்படி நடந்துச்சு? இப்போ அந்த இடத்துல பஸ் மேல இருந்தாரு. அப்பா நீங்க என்ன நடந்துச்சு, நீங்க பார்த்ததை சொல்லுங்க. ஐ விட்னஸா விஜய் சார் கூப்பிடுறாங்கன்னு சிபிஐ தெளிவா சொல்றாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத, அமைச்சரா கூட இல்லாத கரூர் சேர்ந்த செந்தில் பாலாஜி ஏன் சம்மன் கொடுத்தாங்க? இதை பேசிச்சா ஊடகம்? இவர் ஐ விட்னஸ் கூப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க, நான் பார்த்ததை சொல்லிட்டேன்னு வந்துட்டாரு. அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு, எந்த அழுத்தமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி தைரியமா கையடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. இவரை ஏன் கூப்பிட்டாங்கன்னு ஊடகம் பேசிச்சா? ஏன் பேசணும்? ஏன் ஊடகம் பேசல? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? பேச வேண்டியது இதுதான். இந்த மனுஷனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை, இந்த ஆள் ஏன் கூப்பிட்டாங்க? கேள்வி கரெக்டா? அப்ப சிபிஐ ஏதோ விசாரிச்சு ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா? இதைத்தானே நம்ம பேசணும். என்ன டவுட்டா இருக்கு, இவனை கூப்பிடுறாங்க, சம்பந்தம் இல்லையே. அப்ப யாரை கேட்கறாங்க பாருங்க. அப்ப அதுக்கு தான் நம்ம விவாதிக்கணும். ஆனா அதை பேசவே இல்லை. இதுதான் பாயிண்ட். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப நிறைய பேருக்கு சீட் கொடுத்துருக்கீங்கன்னு. புதுச்சேரியில வந்து தாவேக்க சார்ந்த நிர்வாகிகள் யாருக்குமே வந்து சீட் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து புலம்புன நிறைய காணொலிகளை பார்க்க முடிஞ்சது.
அப்போ வந்து தாவேக்கல்ல இருக்கிற யாருமே திறமையானவங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல அப்ப யாரு கொடுத்தோம்? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொடுத்துருக்கோம். பாஜக அதிமுக சார்ந்தவங்களுக்கு தான் நிறைய சீட் கொடுத்துருக்கீங்க. 4 பேர் அங்க இருந்து வந்திருக்காங்க. 30 சீட்டு, மீதி 26 பேர் யாரு? இதுதாங்க நான் நரேஷன் சொல்றேன். நீங்க வரிசையா ஒரு நரேஷன் கேட்டா நான் ஒரு வாட்டி இதே பதில சொல்றேன். பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காது. இவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. நான் கேட்கறேன், அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு கூட்டணி பலமா இருக்குன்றாங்க, கூட்டணியில இருக்கிற எல்லாரும் பலம் இழந்துட்டோம், அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க உட்கட்சி சண்டை நடக்குது, உட்கூட்டணியில சண்டை நடக்குது. இவன் சீட்ல அவன் நின்ட்டான், இது ஸ்கூல் பசங்க ரப்பரும் பென்சில் எடுத்துக்கிட்டான், ஏன் ரப்பர் அவன் எடுத்துக்கிட்டான், அவன் பென்சில் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பார்க்க மாட்டீங்க. இது நாங்க எங்க நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கோம், அவங்க நிக்கிறாங்க. காரணம் இருக்கு சார். எல்லாரும் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றம் தாவேக்கா வருதுன்னா அப்ப தாவேக்காவும் திரும்ப அதே தவிர நாங்க சரியா பண்றோன்ற இது பொய் பரப்புரைன்னு சொல்றேன். இது ஃபேக் நரேட்டிவ், அது ஃபாலோ ஆகாதீங்க. நாங்க தாவேக்கா நிர்வாகி கொடுக்காம யாருக்குங்க கொடுக்க போறோம்? இவன் பொய் சொல்றாங்க. சீட்டு கிடைக்காத நமக்கு ஒரு லட்சம் நிர்வாகி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமா சீட்டு கொடுக்க முடியும்? 30 சீட்டு 30 பேர் தான் கொடுக்க முடியும். ஒரு 2-3 பேரா அது அதிருப்தி ஆக மாட்டாங்க. நம்ம காசு கேக்குறாங்க, என்னால கொடுக்க முடியலன்னு அழுகுறாரு ஒருத்தர். கொடுக்க அதுதாங்க 1 லட்சம் பேர்ல 99,970 பேருக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து அதுல கோபத்துல எல்லாரும் உண்மையை சொல்ல முடியாது. இப்போ உங்க ஆபீஸ்லயே வேற ஒருத்தர் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுத்தா அது நியாயமா நீங்க ஏர்ன் பண்ண ப்ரமோஷன் நீங்க சொல்வீங்க. அவன் இல்லைங்க, இந்த பொண்ணு வந்து மேனேஜருக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுத்தா ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை நம்பணுமா இதை நம்பணுமா? கேள்வி அவ்வளவுதான். ஸோ அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும். அது வந்து பதவி போடும்போது எல்லாருக்கும் போட முடியாது, சீட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் முடியாது. பெஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸுக்கு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு கதை வருது. நான் கேட்குறேன், அதே கதையை திரும்ப திமுக கேட்குறேன். ஏங்க உதயநிதி ஐயாவுக்கு முதல்ல சீட்டு கொடுத்தீங்க? கட்சியில வேற ஆளே இல்லையா? துணை முதல்வர் பதவி அவருக்கே கொடுத்துட்டீங்களா? அதுக்கான தகுதி வேற யாருக்கும் இல்லையா? நான் கேட்கறது, ஐயா துரைமுருகன் கூடவா இல்ல? ஐயா கேநேரு கூடவா இல்ல? அக்கா கனிமொழி கூடவா இல்ல? குடும்பம் தானா கனிமொழி அக்கா கொடுக்கலாம்ல? நேரத்துல உதயநிதி கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. நாங்க எங்க கட்சிக்குள்ள தானே கொடுத்தோம், 30 சீட்டு தானே இருக்கு, 31 சீட்டு இன்னொருத்தர் கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்ட நாங்க என்னங்க பண்றதுன்னு யோசிக்கிறோம். இதுக்கு நாங்க தாங்க கதை கட்டுறாங்க, நாங்க நம்பாதீங்கன்றோம். ஓகே, இன்னுமே வந்து தாவேக்கா வந்து தன்னிச்சு நிக்கிறதுல ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? ஏன் வந்து தொடர்ந்து இப்ப ஆதவர்ஜுனா கூட வந்து காங்கிரஸ்ல இருந்து இன்னும் முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருவாங்கல்ல, வராங்க. அதான் வந்து சேர்ந்துட்டாங்களே, பாத்தீங்கல்ல. செல்வம் சார் வந்திருக்காரு. நாங்க நினைச்சோம் இந்த மாதிரி கட்சி இயக்கங்களா வரும், அந்த கட்சிகளோட சேர்ந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம்னு நினைச்சோம். ஊழல் பண்ண மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடுங்கன்னு அண்ணன் ஸ்டேஜ்ல சொன்னாரு. அது வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு பயந்து போய் அறிவாலயம் போயிட்டாங்க. ஆனா அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அந்த கட்சியை திறந்துட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப நாங்க கட்சிகளா வரும்னு நினைக்கிறோம். கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க புரிஞ்சுக்கிறோம், ஓகே நல்லவர்களுக்கு அங்க இருக்க இடம்ல இங்க வராங்க. இல்ல, மற்றவங்களுக்கு அங்க வந்து அங்கீகாரம் கொடுக்காம அவங்க ஒதுக்கி வைக்கிற எல்லாரும் தானே தாவேக்காவுக்கு வராங்க. அப்ப புரிஞ்சுக்கங்க, நாங்க அங்க அங்கீகாரம் இல்ல. நீங்க என்ன கேட்டீங்களே, புதுச்சேரியில நீங்க ஒருத்தருக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு, அந்த அங்கீகாரம் தான் நீங்க காங்கிரஸ்லயும் திமுகலையும் அதிமுகலையும் கேட்கணும். இல்ல, இப்ப வந்து தாவேக்கா விரும்பி வராங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. வேற என்ன எடுத்துப்பீங்க? அவங்க ஏன் திமுக அதிமுக பாஜக இருக்கலாம்? நாங்க சீட்டு கொடுத்தா கேளுங்க. சீட்டுக்கு தகுதி இல்லாத ஒருத்தர் கொடுத்தா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நாங்க நல்லவங்க எங்க இருந்தாலும் ஆதரிக்கிறோம்னு சொல்றோம். அவங்களுக்கு சீட்டுக்காக வந்தாங்க நல்லவங்க சரி அப்படியே சொன்னாலும் அதுக்கு அப்படியே அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஜெயிக்க போற கட்சியில சீட்டு வாங்க தான் ஆசைப்படுவான். அங்க தோக்க போறாங்க, அதனாலதான் கமல் வேணான்ட்டாரு. ஆனா அந்த சீட்டு வேணான்ட்டாரு கமல். கமல் கூட்டணி சீட் வேணான்ட்டாரு. ஆமா, அவரை திமுக தோக்கிற கட்சியில ஏங்க கூட்டணிக்கு சீட்டு வாங்கி வேற எலெக்ஷன்ல வெயில் அலையணும் வேணான்ட்டாரு? சொல்லுங்க. தோக்குறதுனாலே 26 கூட்டணி போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தாவேக்காவை நோக்கி ஒரு ஜெயிக்கிற மாதிரி இருந்தா எதுக்குங்க 26 பேரை கூட்டணி சேர்க்கணும்? தைரியமா இருக்கவங்க தனியா தானே போவான். நீ வா, நீ வா, தண்ணி கண்பட நீ வா. எல்லாருமே அவங்களா போறாங்க. அதாவது வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்களா போறதா இருந்தா ஏன் விசிகாவோட தேமுதிக ஜாஸ்தி சீட் கொடுக்குறாங்க? தேமுதிக எதிர்க்கட்சி அவரு என் ஃப்ரெண்டுக்கு நான் நிறைய கொடுப்பேன். நேத்து வரைக்கும் திட்டுன்னு வந்தானு திருமாவர்களே சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல சரிதான், திருமாவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்துல எதிர்க்கட்சியா இருந்தவங்க அவங்களுக்கு 10 சீட் கொடுக்கறதுல தப்பு இல்ல அப்படின்ற வாதத்தை திருமாவர்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, அப்ப ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் கொடுப்பீங்களா? ஒரு காலத்துல முதல்வர் இருந்தவர் தானே, சொல்லுங்க. ஒரு காலத்துல முதல்வர் இருந்தாரு, துணை முதல்வர் இருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல அவர் தான் துணை முதல்வர், இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான். அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்ப வராதே இந்த சமூக நீதி. இந்த அரண்டவங்க அன்னைக்கு இருண்டதெல்லாம் பேய், இந்த ஃபேக் நெட் தாவேக்காரனை வீழ்த்திடலாம், இதெல்லாம் மலையேறிடுச்சு. அப்படிலாம் ஃபாலோ ஆகிற நிலைமையில இல்ல, திமுக வீழ்த்த நிலைக்கு வந்துட்டோம். அப்புறம் ஏன் வந்து தாவேக்கா தொடர்ந்து அந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகி வருவாங்க, இந்த கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகி வராங்கன்னு முன்னறிவிக்கிறோங்க. நாளைக்கு வெற்றி பெற போறோம், நாளைக்கு வெற்றி பெற போறோம் நான் சொல்றேன். தாவேக்கா வந்து கோட்டையில கொடியேத்த போது நான் சொல்றேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க நடக்க போறது சொல்றீங்க? அதிமுக ஊழல் கட்சி, திமுக தீய சக்தி. ஆனா அதிமுகல இருந்து வரவங்க வேணும், திமுகல இருந்து வரவங்க. அங்க இருக்கிற நல்லவங்க நம்ம என்ன பண்றது? உங்க சேனல் கெட்ட சேனல் இல்ல, நெறியாளர் கெட்டவங்க. என்ன பண்றது? சேனல் ஆதரிக்கிறத நெறியாளர் விடுறதா? சொல்லுங்க. ஒரு இடத்துல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். கெட்டவனை ஒதுக்கிட்டு நல்லவனை சேர்த்துப்போம், அவ்வளவுதானேங்க. ராமாயணத்துல கூட அங்க இருந்து ராவண கூடாரத்துல இருந்து விபீஷன் வரும்போது ராமர் சேர்த்துக்கிட்டாரு இல்லைங்க.
அவ்வளவுதானேங்க. நல்லா எங்க இருந்தாலும் ஆதரிக்கணும் இல்லைங்க, கைவிடக்கூடாது இல்லைங்க. சரி, இப்போ தொடர்ந்து வந்து அதிமுக திமுக வந்து இலவசங்களை அறிவிக்கும் போது தாவேக்க கடுமையா எதிர்த்துச்சு. என்ன அப்படின்னா, இப்ப இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து பிச்சைக்காரங்களாவே இருக்க வைக்கிறாங்க அப்படின்னு. இப்ப தாவேக்க முதல் முறையா அறிவிச்ச அந்த மகளிர் தினத்துல அறிவிச்சு எல்லாமே இலவசங்கள். அப்ப இதை வந்து நீங்க எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? அப்ப மத்த எல்லாரும் உங்களை விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. அடிப்படையில வந்து ஒரு சோஷியல் சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு மக்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அது வந்து இன்னைக்கு தேவையா இருக்கு. நம்மளுடைய பொருளாதார நலிவடைஞ்சு போயிருக்கான்னு கேட்டால் உண்மை. அதுல சப்போர்ட் சிஸ்டம் அவசியம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நல்ல ஒரு வெல் க்ரூம்டு எக்கானமியில் இல்லை. மாநிலம் 2 இலக்கெண்ணில் வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் வரல. அதில் நீங்களும் அடக்கும், நானும் அடக்கும். நம்ம வாழ்க்கை மாறல இந்த விஷயத்தில். யாரோ சில பேர் தான் பணக்காரங்களாகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த வளர்ச்சியை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. 2வது, இந்த இலவச திட்டங்கள் சமூக நீதி சார்ந்து இருக்கா, வளர்ச்சி சார்ந்து இருக்கா, இல்லை வீழ்ச்சி சார்ந்து இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது அப்படின்னா அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அது எப்படி நடக்கும்னா, அந்த குழந்தை ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அந்த குழந்தை 21 வயசுல 24 வயசுல அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ற வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணத்தை அந்த குழந்தையோட விருப்பத்தோட நடக்கும்போது அரசாங்கத்தின் சார்பா தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், பட்டுப்புடவை கொடுக்குறோம்னு சொல்றோம். இது ஒரு அண்ணனோட சீரா நாங்கள் சொல்றோம். இப்போ என் கேள்வி என்னன்னா, இதுல என்னென்ன நடந்துருச்சுன்னா, அந்த குழந்தைய படிப்பு நிறுத்த முடியாது. அரசு கொடுக்குற இலவச கல்வியை, பள்ளி கல்லூரி கல்வியை படிக்க வச்சிருவாங்க. படிச்சிருச்சா, குழந்தை திருமணம் அறவே நடக்காது. வயது வந்த பிறகு தான் கல்யாணம் நடக்குமா? கட்டாய திருமணம் நடக்காது. ஏன்னா குழந்தையோட சைனோட தான் அந்த கல்யாணம் நடக்கும். இப்போ ஒரு பெண்ணுடைய உரிமையும் வளர்ச்சியும் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. தவிரவும் இது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ். வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்கும்? நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். வருஷத்துக்கு 7 கோடி கல்யாணம் நடக்கும் போது ஒரு 10 லட்சம் கல்யாணம் நடக்கும் அதிகபட்சம். இதை கொடுக்க முடியும். இதுக்கு இந்த பட்ஜெட்ல இருக்கிற லீக்கேஜே போதும். 30% வந்து இருக்கிறத பட்ஜெட்ல எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னாரா? அது இதே தலைவர் தானே சொன்னாரு, அதை மறந்துட்டீங்களே. அப்போ அதுக்கு பதில் கூட சொல்லி இந்த ஆட்சி இல்ல நாங்க திருடல சொல்லணும்ல. ரொம்ப என்ன அர்த்தம், திருடன் தேல் கொட்டின மாதிரி. அப்போ அது அங்கே இருக்குது. அப்போ அதை சீல் பண்ணாலே இதை எடுத்து கொடுக்கலாம். ஒன்று. அதே போல கல்வியில் ட்ராப் அவுட் ஆகிற குழந்தைங்களுக்கு ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 8 வயசுக்கு நம்ம அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தாண்டும் போது வேலைக்கு அனுப்பிடுவாங்க குழந்தைங்க. வேலைக்கு அனுப்பிட்டா என்ன ஆகும்? குழந்தைங்க படிக்க போகுது. குடும்பங்களில் வறுமையில் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுத்தோம்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? குழந்தை படிக்கட்டும், கல்வியும் தராங்க, அதுக்கு தேவையானதும் தராங்க, வேலைக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் தரான்னு என்ன பண்ணுவாங்க? படிக்கப்பாங்க. அப்போ அந்த குழந்தையோட கல்வி என்ஷூர் ஆகும். இது போல மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குற இலவசங்கள் வேற. இலவசமாக நான் டிவி கொடுத்தேன், இன்னும் அந்த டிவி ஓடுது. இலவசமாக நான் வாஷிங் மிஷின் கொடுத்தேன். இது என்ன லாஜிக்கு? படிக்கிறதுக்கு இருந்த லேப்டாப் ஏன் எடுத்துனீங்க? டேப் தரேன்னு சொல்லிட்டு ஏன் தரல? அரசாங்க ஸ்கூலில் கொடுத்து இந்த சைக்கிள் ஏன் நின்னுது? செருப்பு ஏன் நின்னுது? சானிட்டரி நாப்கின் ஏன் நின்னுது? 7.5% இடஒதுக்கீடு ஏன் 10% ஆகும்னு சொல்லி நடக்கல? கல்வி கடனே ரத்தாகலை? அதெல்லாம் தான் கேள்வி. அதெல்லாம் பண்ணலைன்னும் போது இதெல்லாம் பண்ணணும். மக்களுக்கு இந்த சப்போர்ட் தேவை. அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் லோனை நம்ம வந்து தள்ளுபடி பண்ணணும். அவன் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அதை பண்ண மாட்டேன். அந்த காசு எடுத்து நான் வந்து ரேஸ் நடத்தேன். அதை நான் கேட்பேன். இலவசங்கள்ல ப்ராகிரசிவ் இலவசன்றது ஒன்று இருக்கு, ரெக்ரெசிவ் இலவசம் ஒன்று இருக்கு. நாங்கள் முதல்ல இது இலவசனே ஒத்துக்கல, இது உரிமை. அந்த உரிமையில வளர்ச்சிக்கு தேவையானது செய்யும், அவ்வளவுதான். ஒரு சிட்டி பஸ்ஸில் 10 பஸ் ஓடிட்டு இருந்த இடத்துல 2 பஸ்ஸாக குறைச்சிட்டு நீங்கள் அதை ஃப்ரீ கொடுக்கறது பெருமை இல்லை. ஒரு பெண்ணு டிராவல் பண்ணணும்னா அவளுக்கு ஆக்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படியா கொடுக்கணும், அதை யோசிக்கணும். அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு. ஓகே, இப்போ வந்து அரசியல் களம் வந்து பயங்கர சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து வீதியாக போவாங்க, மக்களை பார்ப்பாங்க. விஜய் அவர்களால அப்படி போய் பார்க்க முடியுமா? அது பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து we are in a digital era. இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல மக்களை போய் களத்துல சந்திக்க மாட்டீங்க. உங்க பாதுகாப்பு கொடுங்க, நான் சந்திக்கிறேன். நீங்க எங்க யார்ட்ட பாதுகாப்பு கேட்டிருக்கீங்க? SOP ஒன்னு போட்டீங்களே, உங்களுக்கு அது தெரியாதா? ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், சாரி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியாதா? சார், கவர்மெண்டே கலந்துச்சு சார், எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. அப்புறம் என்ன லட்சத்துக்கு ஒழுங்கா போல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்? நான் கேட்கறேன், நீங்க ஸ்டாலின் எப்ப நேர்ல பாத்தீங்க? முதல்ல அது பதில் சொல்லு. இதே கதை உருட்டிட்டு இருக்கீங்க. நீங்க எப்ப முதல்ல நேர்ல பாத்தீங்க? 2018ல ஒரு பிரஸ் மீட்டுக்கு போகும்போது பாத்திருக்கேன். நல்ல வேலை அப்பயே பாத்தீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து சோப்பு டப்பா கொடுத்தாருன்னு சொல்லாம எடப்பாடி எப்ப நேர்ல பாத்தீங்க? உதயநிதி ஸ்டாலின். இந்த நேர்ல பாக்குறது கிமிக்குங்க. உங்களுக்கு விஜய் நான் பிடிக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை, அதை நான் ஆதரிக்கிறேன், அது உங்க இஷ்டம். நீங்க போய் பாருங்க பெரம்பூர்ல. என் கேள்வி என்னன்னா, யாரை எப்பப்ப நேர்ல பாத்தீங்க? எல்லாரும் டிவில தானே பாத்தீங்க. நேர்ல பார்க்கறதுக்கு ஒன்னும் ஒரு சொந்தக்காரர் இல்ல. அவருக்கு ஒரு வேலை, முதல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கோம், அந்த வேலையை செய்ய போறாரு, அதை பண்ண போறாரு. மக்களை சந்திக்கணும், வாக்காளர்களை சந்திக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து மக்களோடு சொல்றதோட நிப்பாட்ட கூடாதுல்ல. இப்ப மக்களோட அதுக்கு தாங்க இது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிங்க. 234 எம்எல்ஏ வச்சிருக்காங்க.
ஒரு வார்டுக்கும் கவுன்சிலர் வச்சிருக்காங்க. அது ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவும் பண்ணுது. உங்க தலைவர் எப்ப எல்லாரையும் போய் நீங்க அது பாப்பாரு? என்ன தானே சார் எல்லாரும் கேள்வி. வாட் யூ மீன் பை எல்லாரும் நீங்க சொல்றது என்ன தெரியுமா? ஆக்சுவலி இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ல திட்டுவாங்க, நான் பொறுப்பு இல்ல. லாஜிக்கே இல்லாத ஒரு கேள்வி. எல்லாரையும் பார்க்கணும்னா எப்படி 6 கோடி பேர் நேர்ல பார்க்கணுமா? சார் நீங்க 6 கோடி பேரை ஒரு பார்க்கறாங்க. நாளைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆக்சுவலி நீங்க பிஃபோராவே எலெக்ஷன் ஸ்டார்ட் அதான் முதல் கேள்வி பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே கேட்டீங்க. 5 தொகுதிக்கு பிரச்சாரம் போறாருமேனு. இல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் போவாருங்க. ஆனா இது வேற ஏரியால இருக்கும். நம்ம வேற இடத்துல எங்க எதை சதி பண்ணலாம் பாக்குறாங்க. இன்னொரு போஸ்ட் ஒன்று காட்டுறேன், அதையும் போடுங்க. கொளத்தூர்ல திரும்ப தாவேகா நிகழ்ச்சியில ஏதாவது ஆக போதுன்னு ஒருத்தன் போஸ்ட் போட்டு அவன் திமுக சப்போர்ட். உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? உங்களுக்கு யார் மேலேயுமே அக்கறை இல்லையாங்க? ஒரு கேள்விக்கு மட்டுமே நீங்க வருவீங்கன்னா இது என்னங்க நியாயம்? யாரும் எந்த 6 கோடி பேரும் எந்த தலைவரும் பார்க்கலங்க, பார்க்கலாம் முடியாதுங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த 8 கோடி பேருக்கு அவங்க தலைவரான தலைவர் தான். அதுக்கு வந்து அவங்க 8 பேரையும் பார்க்கறது குசுவ சரிக்கிறதுல முதல்வர் வேலை. அந்த முதல்வர் வேலையே பார்க்கலன்றதான் குற்றச்சாட்டு. மக்களை சந்திப்பாரு, மக்களோட உரையாடுவாரு, மக்களோட குறைகளை அவங்க பெற்றுக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, அப்படிதான் ஆப்ரேட் ஆகும். டிவி சேனல்ல எங்களுடைய சேனல் மக்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் சேனல்னு ஒன்று இருக்கு. அது மூலமாக தான் எதுவுமே நடக்கும். ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாரு, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாருன்னா அப்போ முனிசிபல் கோர்ட்ல இருக்கிறவரோ இல்ல ஒரு கலெக்டரோ ஒரு ஆர்ஐயோ ஒரு தாசில்தாரோ வேஸ்டா? சரி, ஒவ்வொரு தொகுதியா போய் பார்க்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. அததாங்க ஹையரார்க்கின்னு நான் சொல்றேன். ஊருக்கு ஒரு விஏ நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போறேன் நீங்க அதுக்குள்ள வந்து கரூர் சம்பவத்தினால வந்து தொடர்ந்து போக முடியும். பாதுகாப்பு யார் கொடுக்கல, எஸ்ஓபி யார் போடலன்னு சேர்த்து கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒரே கேள்வி ஒரே பதில். அந்த 6.5 கோடி வாக்காளர்களை அந்த தலைவரை நம்புறாங்களா? அந்த தலைவர் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேச முடியுதா? கண்டென்ட்டை ரீச் பண்ண முடியுதா? அது நடந்ததுன்னா 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அதையும் நீங்க பார்ப்பீங்க. மக்கள் அவர் எப்படி நம்புறாங்க? இந்த ஏகோபித்த வரவேற்பு எங்கன்னு வந்திருக்கு, அதை யோசிங்க. அவ்வளவுதாங்க இதுக்கு. ஓகே சார், மற்றும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.